அம்மா வாங்கண்ணே. என்ன ஊர்ல எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க? வேற என்னம்மா, எல்லாம் அந்த சாமி பாம்பை பத்தின பேச்சாதான் இருக்கு. யாருமே நம்மளை பத்தி பேசல. நம்மளை பத்தி எப்படிமா பேச முடியும்? நாம தான் சேஃபான இடத்துல தங்கி இருக்கிறோம்ல. யார் வீட்டுல தங்கி இருக்கோம்? தலைவர் வீட்டுல எல்லாம் தங்கி இருக்கோம். அவர் தலைவர் மட்டும் இல்ல, இந்த ஊருக்கு பூசாரியும் அவருதான், நாட்டாமையும் அவருதான், பஞ்சாயத்தும் அவருதான். அப்படி இருக்கும்போது ஒரு பயலும் நாக்கு மேல பல்ல போட்டு பேச முடியாதுமா. ஆமா ஆமா, அந்த ஒரு காரணத்துக்காகத்தானே நான் இங்க தங்கறதுக்கு முடிவே பண்ணேன். அம்மா, நாம அந்த சாமி பாம்பை பத்தி நினைச்சது தப்பா போச்சுமா. அது உண்மையிலேயே சக்தி உள்ள பாம்பா இருக்குதுமா. ஆமா, எப்படியோ நம்ம திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு கவுத்துருச்சு. நல்ல வேளை நம்மள வந்து கடிக்கல. அந்த வகையில நாம தப்பிச்சோம். சத்தம் போட்டு பேசாதீங்க. நாம பேசுறது அது காதுல கேட்டு அப்புறம் நம்மள வந்து போட்டு தள்ளிட போகுது. அது இங்க வராதுமா, நாம பூசாரி வீட்டுல எல்லாம் இருக்கோம். அது உண்மைதான். ஏம்மா, நிலைமை இப்படியே போயிட்டு இருந்தா அந்த கந்தசாமிய இந்த ஊர்ல வச்சு போடுறது கஷ்டம் போல இருக்கம்மா. ஆமா, இங்கேயும் விட்டுட்டோம்னா அவனை இனி வாழ்நாள் முழுக்க ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு தான் அர்த்தம். ஆனா இங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கேம்மா. ஐயோ அண்ணே, முதல்ல அந்த சாமி பாம்பை உங்க மண்டையில இருந்து தூரமா வச்சுட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கே தோணும். அது மட்டும் இல்ல, அந்த கந்தசாமி இங்கதான் சாக போறாங்கிறது எனக்கு உறுதி ஆயிடுச்சு. ஓஹோ, அந்த பூசாரி அன்னைக்கு சோழி போட்டு சொன்னார, அதை வச்சு சொல்றீங்களா? அதனால மட்டும் இல்ல, கோயில்ல வச்சு பூசாரி என்ன சொன்னாரு? நீ நினைச்சு வந்த காரியம் கண்டிப்பா நடக்கும்னு சொன்னாரா? நான் நினைச்சு வந்த காரியம்னா எது? அந்த கந்தசாமியோட சாவு தானே. அந்த பூசாரி சொன்னத அந்த சாமி பாம்பு வந்து தடுக்குதேம்மா. அதனால எல்லாம் சாவு இல்லைன்னு கிடையாது. என்ன, இந்த மாதிரி நொர தள்ளி பாம்பு கடிச்சு சாவுன்னா இருக்காது. சோழி சொன்ன மாதிரி அந்த ஆளுக்கு ரத்த வாடையில தான் சாவு வரப்போகுது. நடந்தா சரிம்மா, ஆனா அது நடக்கிறதுக்கான வழி தெரியலையே. எனக்கு ஒரு வழி தெரிஞ்சிருச்சு. என்ன வழிமா? முள்ளால தான் எடுத்தாகணும். ஆமா, நாம பண்ணாதானே சாமி பாம்பு வந்து கொத்தும். பேசாம அந்த சாமியே வச்சு பண்ண வச்சா? சாமி கிட்ட நாம எப்படி சொல்ல முடியும்? அதை எப்படி பண்ண முடியும்? அது வெறும் சிலை தானேம்மா. அதால கேட்கவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. அப்படியே கேட்டாலும் பார்த்தாலும் அதால கோயிலை விட்டு எப்படிமா வெளியே வர முடியும்? சாமின்னா சாமி இல்ல, அதோட ஏஜென்ட். ஐ மீன் சாமியார், பூசாரி. அது கூட எப்படிமா? அன்னைக்கு பூசாரி வீட்டுல போய் எப்படி தங்க முடியும்னு கேட்டீங்க. ஆனா இப்ப இங்க நாம தங்கல. அதே மாதிரிதான் இந்த பூசாரிய வச்சு அந்த ஆசாமிய க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு இந்த பூசாரி ஒத்துக்கணுமே. அடிக்கிற அடியில அம்மியே நகரும்னு சொல்லுவாங்க. இந்த டம்மிய கூட நம்மளால நகர்த்த முடியலன்னா நாம பரதேசியா போறது கூட லாய்க்கலன்னு தான் அர்த்தம். ஏமா, இவரை சரி பண்ணிட்டா நாம ஏமா அப்படி போக போறோம்? சரி பண்றேன். அந்த சிபிஐ மூளையே குழப்பி விட்டவனா இந்த சிறு மூளையா என்னால மாத்த முடியாது. என்னம்மா, என்ன நீங்க ரெண்டு பேரும் வெளியே போறியா? உள்ளே உட்காந்துட்டு இருக்கீங்க? அம்மா, அங்க திருவிழா ஏற்படலாம் ரொம்ப ஜோரா நடந்துகிட்டு இருக்க. நீங்க போய் பாக்கலீங்களா? பாக்குறோம். எங்க போயிட போகுது? அடுத்த வருஷம் வந்து பாத்துக்கிறோம். என்னம்மா நீங்க இந்த வருஷம் திருவிழாக்கு வந்துட்டு அடுத்த வருஷம் பாத்துக்கலாம்னு சொல்றீங்க? அது என்னன்னா, இந்த வருஷம் நாங்க அதை பார்க்க வரல, வேற ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கோம். அது என்ன முக்கியமான விஷயம்னு தெரியும்ல? தெரியுமா, தெரியாம என்ன? ஆனா அதுக்கான சந்தர்ப்பம் தான் சரியா அமையலையே. அமையலன்னு நினைச்சா எப்படி? நாம தான் அதை சரியா அமைச்சுக்கணும். அதுக்காக தான் நாங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பிளான் ஏதாவது அமைஞ்சுதாமா? நீ தான் அமைச்சு தரணும். அம்மா, நான் என்னம்மா வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றேன்? என்னால முடிஞ்சிருந்தா நான் எப்பயோ அமைச்சு கொடுத்துருப்பேன். நான்லாம் சிந்திக்கிற பரம்பரையிலேருந்து வந்தவன் இல்லைம்மா. யாராவது உங்களை மாதிரி சிந்திச்சு சொன்னா அதை கரெக்டா செய்யற பரம்பரையிலேருந்து வந்தவன். எனக்கு அப்படிப்பட்ட ஆள் தான் வேணும். சொல்லுங்கம்மா, என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நம்ம பூசாரிக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கா? பழக்கம் என்னம்மா பழக்கம்? நல்லாவே குடிப்பாரு.
ஆனா இப்ப குடிக்க மாட்டாரு. ஏன்னா திருவிழாவுக்கு காப்பு கட்டி விரதம் இருக்காருல்ல. ஆமா, திருவிழாக்கு அப்புறம் அவர் குடிச்சு நமக்கு ஒண்ணும் ஆக போறது இல்ல. இப்ப குடிக்கணும். அம்மா இப்ப குடிச்சா சாமி குத்தம் ஆயிடுமா? அதனால கண்டிப்பா அவர் குடிக்கவே மாட்டாரு. அந்த குத்தத்தை நாம செய்வோம். எனக்கு அவரு குடிக்கணும். அவர்கிட்ட நான் ஒரு டீல் பேசணும். அது அவர் குடிபோதையில இருந்தா மட்டும்தான் என்னால பேச முடியும். அதனாலதான் கேக்குறேன். எப்படி? அது வந்துமா, அது நீ இவ்ளோ தயங்குனா நாங்க மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு போக வேண்டியதுதான். காரியம் முடிஞ்சா உனக்கு ஒரு வீடு கட்டி தரலான்னு பார்த்தேன். சரி, பரவாயில்ல, நீ கூரை வீட்லயே இருந்துக்கோ. வீடு எனக்கு அம்மா இருங்க, நான் என்ன முடியாது, நான் சொல்றேன். ஐயோ, அவரை எப்படி குடிக்க வைக்கிறதுன்னு நீங்க சொல்லுங்க. ஏன்னா கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்சு அவர் குடிக்கவே மாட்டாரு. அவ்வளவுதானே, அவருக்கு தெரியாமலே குடிக்க வச்சிருவோம். அது எப்படிமா அவருக்கு தெரியாமலே அவரை குடிக்க வைக்க முடியும்? பூசாரி இளநீர் குடிப்பாரா? அதெல்லாம் நல்லா குடிப்பாருமா. அப்புறம் என்ன, அது குடிச்சா போதுமே. இந்த குடிதான் நீங்க சொன்னீங்களா? நான் என்னமோ அந்த குடின்னு நினைச்சிட்டேன். அந்த குடியத்தான் இந்த குடியில கலந்து குடுக்க போறோம். பூசாரிய நம்ம பக்கம் வளைக்க போறோம். சரிம்மா, நான் அதுக்கான ஏற்பாடு பண்ணிடுறேன். வாங்க சாமி, ப்ளீஸ் உட்காருங்க. கோயில்ல ஏகப்பட்ட வேலை இருக்கும். அப்படி இருந்தும் நான் கூப்பிட்ட உடனே வந்திருக்கீங்க. உங்களை எப்படி வரவேற்காம இருக்க முடியும்? நீங்கெல்லாம் இந்த ஊர்க்காரங்க. ஆமா, என்ன விஷயமா பேசணும்னு வர சொன்னீங்க? அதை எப்படி சொல்றதுன்னே தெரியல சாமி. ஏமா, என்னன்னு சொல்லுங்க. சொன்னாதானே எனக்கு விஷயம் தெரியும். அது நான் ஊருக்கே கிளம்பலான்னு இருக்கேன். திருவிழா இன்னும் முடியவே இல்லையம்மா. திருவிழா முடியிற வரைக்கும் இங்க இருக்க எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. பயமா இருக்கா? என்னம்மா பயம்? கிராமம் மாதிரி நகரம் இருக்காது. சீக்கிரமா பொழுது விடிஞ்சிடும், சீக்கிரமா பொழுது முடிஞ்சிடும். உங்க ஊர் மாதிரி ராத்திரி முழுக்க இங்க முழிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. அதுதான் உங்க பயத்துக்கு காரணமா? ஐயோ, அந்த பயம்லாம் இல்ல சாமி. இது வேற மாதிரி பயம். வேற பயம்னா என்னன்னு சொன்னதானே தெரியும். அந்த கந்தசாமியை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சாமி. கந்தசாமியா? ஆமா. ஓ, அவர் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னதை நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்க, அப்படித்தானே? அதானே உங்க பயம்? அது இல்ல, பாம்பு கடிச்சே சாகாதவரு அவருக்கு எப்படி ஆபத்து வரும்? அவரை கடிச்ச பாம்புல செத்து போச்சு. பாம்பு அவரை கடிக்கிறதுக்குள்ள கோவில் பாம்பு அதை கடிச்சு பிடிச்ச அப்படின்னு நீங்க நம்புறீங்க. அது உங்களோட நம்பிக்கை. ஆனா சயின்டிபிக்கா அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. ஒரு பாம்பு இன்னொரு பாம்பை கடிக்க வாய்ப்பே இல்லை. ஏமா, அப்ப அந்த பாம்பு எப்படிமா செத்து போச்சு? கந்தசாமி உடம்புல இருக்கிற விஷம் ஏறி அந்த பாம்பு செத்து போயிடுச்சுன்னு நான் சொல்றேன். எதுக்குங்க வீண் பேச்சு? நான் பொழுதோட கிளம்புறேன். ஏமா, அவங்க எப்படியோ இருந்துட்டு போட்டோம், அதுக்காக நீங்க ஏன் கிளம்பணும்? எனக்கும் அந்த கந்தசாமி குடும்பத்துக்கும் ஏதோ சண்டைன்னு தான் நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த கந்தசாமியும் பழனியப்பனும் என்ன கொல்லணுங்கிற வெறியில இருக்காங்க. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது. ஏமா, அவங்கள பார்த்து அப்படி தெரியலையம்மா. நானே அவங்கள பத்தி முழுசா தெரியாம தான் அந்த பழனியப்பனை கட்டிக்கிட்டு மோசம் போயிட்டேன். நான் இங்க இருந்தா அவங்க என்ன காலி பண்ணிடுவாங்க. நான் உடனே கிளம்புறேன் சாமி. இத பாருங்கம்மா, காப்பு கட்டினதுக்கு அப்புறம் இந்த ஊரை விட்டு போகவும் கூடாது, வரவும் கூடாது. அதுதான் முறை. அப்ப என் உயிர் இங்கதான் போகணுமா? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. அப்படி நடக்க நம்ம சாமியும் விடாது. என்னமோ கெட்டவங்கள கோயில் பாம்பு விடாதுன்னு சொன்னீங்க. இப்ப கொத்த வந்த பாம்புல செத்துருக்கு. அப்படின்னா சாத்தானோட கை ஓங்கி இருக்குன்னு தானே அர்த்தம். இது என்னங்க கதை? இன்னும் பெரிய கதையெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு.
இளநீர் சாப்பிடுங்க, பேசலாம். இந்த நேரத்துல எதுக்குமா இளநீர்லாம்? ஐயோ ஐயா, நீங்க விரதத்துல இருக்கீங்க, சுத்தபத்தமா ஏதாவது கொடுக்கணும். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க தலைவர், சாப்பிடுங்க. என்னம்மா இது வேற டேஸ்டா இருக்கு? இது பாண்டிச்சேரி இளநீ, வேற டேஸ்டா தான் இருக்கும். ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா? நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. என்னென்ன பாத்துட்டு இருக்கீங்க? கொடுங்க, சாமிக்கு இன்னொரு இளநீ கொடுங்க. ரொம்ப நல்லா இருக்குமா? பின்ன காஸ்ட்லி சரக்காச்சே. சரக்கா இல்ல, பாண்டிச்சேரியில இருந்து இளநிய வர வைக்கணும்னா கொஞ்சம் காஸ்ட்லியா தானே ஆகும். அதான் காஸ்ட்லியான ஐட்டம்னு சொன்னேன். ஆமாம்மா, வேற ஏதோ ஒரு கதை இருக்குன்னு சொன்னீங்களே. அதுவா? அது வேண்டாம், எதுக்கு வீண் பிரச்சனை? அம்மா, என்கிட்ட சொல்றதுனால எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல, சும்மா சொல்லுங்கம்மா. அது என்னன்னா, கந்தசாமியை கொல்ல வந்துச்சே ஒரு பாம்பு, அத பத்தி உங்க ஊர்க்காரங்க என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? சாமி பாம்பு கொத்த வந்துருச்சுன்னு தானே சொல்லிக்கிறாங்க. அதையும் சேர்த்துதான். கந்தசாமிய சாமி பாம்பு காப்பாத்தி இருக்குன்னா அவருக்கு நம்ம பூசாரிய விட அருள் அதிகமா இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதுல என்னம்மா தப்பு இருக்கு? நீங்க தான் அத ஒத்துக்க மாட்டீங்கல்ல, உங்களுக்கு தான் அதுல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லதான், இப்ப அது ஒரு பிரச்சனையே இல்ல. இப்ப வந்திருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தான் சாமி. எனக்கு என்னம்மா பிரச்சனை? நான் தான் இந்த ஊருக்கு நிரந்தர தலைவர், சுதந்திர பிரசிடென்ட். என்ன பண்ணிட முடியும்? ஐயோ பாவம், அந்த பிரசிடென்ட் பதவி தான் போக போகுது. அது தெரியாம நீங்க நிரந்தரம் சுதந்திரம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அது எப்படி போகும்? அது சாமி பாம்பு காப்பாத்தின கந்தசாமிய திருவிழா முடிஞ்சதும் பிரசிடென்ட்டா தேர்ந்தெடுக்க போறாங்களாம். ஊர் முழுக்க ரகசியமா இதுதான் பேச்சு. எனக்கு நீங்க சொல்றது புது தகவலா இருக்கு. அப்ப இன்னொரு தகவலும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நீங்க பிரசிடென்ட்டா இருந்த இத்தனை வருஷத்து கணக்கையும் கந்தசாமி துருவி துருவி விசாரிச்சுட்டு இருக்காராம். அதையும் கூட கூட சீக்கிரம் கூட. அப்போ அவரு இதுக்கு கூட்டாளியா? இல்லாமலா இப்படி ஒரு விஷயம் நடக்கும்? நான் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன் சாமி. என்னது? அந்த பாம்பு மேட்ரே டிராமாவா? ஏதோ ஒரு பாம்பு பிடிக்கிறவனை வச்சு செத்து போன பாம்பை படுத்துட்டு இருந்த இடத்துல போட்டுட்டு சாமி பாம்பு வந்து கடிச்சிருச்சுன்னு சொல்லி அந்த கந்தசாமியை ஒரேடியா சாமி ஆக்கிட்டாங்களா. அடுத்து உங்க பதவியை புடுங்கி உங்க சொத்தை புடுங்கி உங்களை இந்த ஊரை விட்டே துரத்த போறாங்களாம். அது நடக்க விட மாட்டேன். அது உங்களாலையும் முடியாது, என்னாலையும் முடியாது. கந்தசாமி மக்களை திரட்டிட்டான். மக்கள் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. சப்போர்ட் மட்டுமா பண்றாங்க, இப்படி ஒரு விஷயம் உங்களுக்கே தெரியாத மாதிரி உஷாரா பாத்துக்கிட்டு இருக்காங்க. நான் தான் நிரந்தர பிரசிடென்ட், எனக்கு அப்புறம் என் புள்ளங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களை சுடுகாட்டு கோயில்ல பூசாரியா போட முடிவு பண்ணிருக்காங்களாம். உங்களுக்கும் எனக்கும் எந்த ஆபத்தும் வராம தப்பிக்க என்கிட்ட ஒரு ஈஸி வழி இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. அந்த கந்தசாமிய சாமி பழி வாங்கணும். அப்படி அவன் செத்தா ஊர்க்காரங்களும் கேட்க மாட்டாங்க, உறவுக்காரங்களும் கேட்க மாட்டாங்க. ஏன் போலீஸே கூட கேட்காது. சாமியா?
சாமி எப்படி வந்து பழி வாங்கும்? கடைசி நாள் திருவிழால இந்த ஊர்ல யாரு சாமி? நான் தான் சாமி. அப்ப நீங்க தான் பழி வாங்கணும். உங்க கையில இருக்கிற அருவாளால சாமி அருள் வந்து போடுற மாதிரி அவன் கழுத்துல ஒரே போடு. அது குத்தமாச்சே. உங்களுக்கு அவன் பண்ணது துரோகம் தானே, அது குத்தம் இல்லையா? சாமி பாம்புக்கே கலங்கம் ஏற்படுத்தினது தப்பு இல்லையா? தப்புதான். அப்படிப்பட்ட அயோக்கிய இந்த ஊருக்கே பிரசிடென்டா வந்தா ஊர் விளங்குமா? வழங்காதுதான், வழங்கவே வழங்காது. ஒரு ஊரை காப்பாத்த ஒருத்தனை பலி கொடுக்கறதுல தப்பே இல்ல. உங்க வாரிசுங்க இந்த ஊர்ல சீரும் சிறப்புமா வாழறத தடுக்கிறானே, அவன் சாவறதுல என்ன தப்பு இருக்கு? தப்பே இல்ல. அவனுக்கு தண்டனைய நீங்க தான் கொடுக்கணும். உங்களுக்கு பரிசு நான் கொடுக்கறேன். பலி கொடுக்க தான் போறேன், பலி கொடுக்க போறேன். மாமாலாம் எங்க இருக்காங்க? அவங்க எல்லாரும் அங்கதான் பேசிட்டு இருக்காங்க. ஓ, எப்படியோ நம்ம பயந்துட்டு இருந்த இந்த திருவிழா முடிவுக்கு வரப்போகுது. கடவுள் புண்ணியத்துல மாமாக்கு எந்த பிரச்சனையும் வரல. கடவுள் புண்ணியம் இல்ல, அது எங்க பெரியப்பா செஞ்ச புண்ணியம். அவர் செஞ்ச புண்ணியம் அவரை காப்பாத்தினதே இந்த காலத்துல பெரிய விஷயம் தானக்கா. மாமாக்கு எதுவும் ஆகலனா நான் அடுத்த வருஷம் இங்க வந்து தீ மிதிக்கலான்னு வேண்டியிருக்கேன். நீ மட்டும் இதுக்கு, நம்ம எல்லாருமே சேர்ந்து மிதிப்போம். என்ன சொல்றீங்க? கண்டிப்பா கடவுளுக்கு நன்றி செலுத்துற விதமா நம்ம எல்லாரும் சேர்ந்தே செய்யணும். கவிதா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லம்மா. இல்லையே, நீ நார்மலாவே இல்லையே. இல்ல, இன்னும் பயமாவே இருக்கு. இப்பதான் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னியேக்கா, அப்புறம்? சொன்னேன், ஆனா அந்த பூசாரி சொன்னது ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்கு. அதான் சொன்ன மாதிரி எதுவும் நடக்கல அண்ணி. இல்ல, ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்கு. இன்னும் இந்த திருவிழா முடிவுக்கு வரல. தீ மிதிச்சு முடிச்சுட்டா திருவிழா முடிஞ்சிரும். விடிஞ்சா நம்ம ஊர்ல இருப்போம். இன்னைக்கு ஒரு ராத்திரி தானே. அதான் பிரச்சனை. இந்த ஒரு ராத்திரி நம்ம இந்த கோயில்ல இங்க தானே இருந்து ஆகணும். அதுக்கப்புறம் தானே ஊருக்கு போக முடியும். பூசாரி என்ன சொன்னாரு? பெரியப்பாவுக்கு ஆபத்து இருக்குன்னு தானே. நான் சொல்றத கேளுங்க. இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம அத்தனை பேரும் அவரை சுத்தியே இருப்போம். நம்மளை தாண்டி அவருக்கு அந்த ஆபத்து எப்படி வருதுன்னு பாப்போம். அப்படி ஒரு ஆபத்து வந்தா நம்ம எல்லாரும் ஒன்னா போவோம். எப்படி அவர் உயிரை மட்டும் தனியா எடுத்துட்டு போறாருன்னு பாப்போம். என்னடா நீங்க அப்பாவை கூட இருந்து பாத்துங்கன்னு சொன்னா அவரை விட்டு நீங்க இங்க நிக்கிறீங்க? என்னடா சொல்றது? இந்த திருவிழால குழந்தைங்களா கடை ஏறி இருக்கும்ல, அது மாதிரி ஒரு பழைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா பின்னாடியே பேசுறேன்னு ஓடுறாரா? டேய், புடிச்சு நிறுத்த வேண்டியதானே. எப்படா நிறுத்துறது? அப்படியே புடிச்சு நிறுத்தினாலும் குழந்தை மாதிரி கோச்சிக்கிறாரு. நான் சின்ன மாமா துணைக்கு விட்டு நாங்க நிக்கிறோம். குழந்தைங்களும் வயசானவங்களும் ஒண்ணுதான் எனக்கு நல்லா புரியுது. டேய், எப்போ தீ மிதிக்கிறது ஆரம்பிக்க போறாங்க? பூசாரி உள்ள பூஜை பண்ணிட்டு இருக்காரு, முடிஞ்சதான் ஆரம்பிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பூசாரி சொன்ன கெடு முடிஞ்சு போச்சுன்னு தான் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. நடக்குதோ இல்லையோ நாம கேர்ஃபுல்லா இருக்கணும். வருஷம் நீங்க வந்துருக்கய்யா. டேய், இனிமே என்னடா வருஷம் பேரு புகழ் பணம் எல்லாம் சம்பாரிச்சாச்சு. இதுக்கு மேல என்ன இருக்கு? பேசாம இங்கேயே வந்துருங்க. வரணும்னு எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? இதெல்லாம் நாம முடிவு விட்டுறது இல்லையே. அவன் முடிவு பண்ணணும். நான் என்ன போகணும்னு நினைச்சு போனா, இருக்கணும்னு நினைச்சு இருந்தனா, அவன் என்ன அனுப்பிச்சு உட்கார வச்சுட்டான். அதே மாதிரி அவன் அனுப்புனானா திரும்ப வந்துடுறேன், அவ்வளவுதானே. என்னம்மா, திருவிழாவே முடிய போகுது. இன்னும் நாம நினைச்சு வந்த காரியம் முடியலையே. திருவிழா முடியும் போது அதுவும் முடியும்.
இன்னும் சொல்ல போனா இந்த திருவிழாவை முடிச்சு வைக்க போறதே அதுதான். இந்த முறை மிஸ் ஆனா அவ்வளவுதான். இதோட அடுத்த வருஷம் தான். சும்மா முட்டாள்தனமா பேசாதீங்கண்ணே. இது நாம குறிச்ச தேதி இல்ல, அந்த கந்தசாமிக்கு பூசாரியே குறிச்சு வச்ச தேதி. அத நம்ம கையாலேயே முடிக்கணுங்கிறது தான் நாம முடிவு பண்ணுது. மத்தபடி அந்த கந்தசாமியோட முடிவு முடிவானதுதான். பூசாரி சொன்னதை வச்சு நீங்க அப்படி உறுதியா பேசுறீங்க. ஆனா பூசாரி சொன்னதே உண்மைதானா இல்லையான்னு தெரியலையே. அவன் சொன்னது உண்மையோ பொய்யோ, ஆனா அத நம்ம கையால முடிச்சு வச்சு உண்மையாக்குவோம். அதுக்குதான் அத ஞாபகப்படுத்திதான் இந்த எடுப்புடி மோகனை தேடுறேன். அவன் எங்கேயோ காணாம போயிட்டான். எங்க போயிடப்பான்?